படிக்காத பிள்ளைய சொல்லல. எதை தெரிஞ்சுக்கணும்னா பகவானை பற்றி தெரிந்து கொண்டால் அவன் சத்து, பகவானை பற்றி அறியாமல் போனால் அசத்து. அப்ப பூதம் அப்படின்னா என்ன? இருப்பவைகள் அப்படின்னு அர்த்தம். இருப்பது அப்படின்னா என்ன? பகவானை பற்றி தெரிந்து கொண்டால் அவன் இருப்பவனாக கருதப்படுகிறான். பகவத் விஷய ஞானம் இல்லைன்னா இருந்தும் இல்லாததற்கு சமம். அதனால பூதம் அப்படின்னா இருக்கக்கூடிய, ஞானம் இருக்கக்கூடிய, பகவானை பற்றிய ஞானம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப பூதத்தாழ்வார் அப்படின்னா என்ன? பகவானை பற்றிய ஞானத்தை தான் கொண்டிருக்கக்கூடியவர், நமக்கும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். என்ன? பொய்கை ஆழ்வார் அவர் பொய்கைன்னா குளம், தாமரை குளம், அத பொய்கைன்னு சொல்லுவோம். அதனால அந்த பொய்கையிலிருந்து அவதரித்தார். அதனால அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு திருநாமம். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். அடுத்து இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் வையம் தகிழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராளியா நடிக்கே சுட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பகவான் உபய விபூதிநாதன் அப்படின்னு காட்டினார். வைகுந்தமும் பகவானுடைய சொத்து. இந்த லீலா விபூதின்னு நாம பார்க்கணுமே, இந்த லோகங்கள் அனைத்தும் பகவானுடைய சொத்துன்னு காட்டினார். அடுத்து பூதத்தாழ்வார், யாரோ ரெண்டு உலகமும் பகவானுடைய சொத்துன்னு சொன்னாரே, அவன் யாரு? பிரம்மாவா, ருத்ரனா, இந்திரனா அல்லது விஷ்ணுவா அப்படின்னு கேட்க, அவன் விஷ்ணு, அவன் நாராயணன் அப்படின்னு காட்டினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு செய்ய பிண்டங்கள், மற்ற எல்லாருக்கும் ஓரொரு பிண்டம். தகப்பனாருக்கு ஒண்ணு, அப்புறம் பாட்டனாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னொன்னுதான் வைக்கிறோம். ஆனா தாயாருக்கு மட்டும் 16 பிண்டம் வைக்கிறோம். ஏன்னா இவன் இருக்கும் பொழுதே இவனை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிறாளே, அதுக்காக ஒரு பிண்டம். இவன் காலால உதைத்தான், அதை தாங்கி கொண்டிருந்தாளே, அதுக்காக ஒரு பிண்டம். இவளுடைய ரத்தத்தையே இவனுக்கு பாலாக பொழிந்தாளே, அதுக்காக ஒரு பிண்டம். இப்படியே அவ வைக்கிறத நாம கேட்டோம்னா கல்லானவர்கள் மனதும் உருகிவிடும். அதனால மாதா குருதரம் பூமேகே, தாயாரை காட்டிலும் மேலான பொறுமை உடையவள், பூமியை காட்டிலும் மேலான பெருமை உடையவள் அப்படின்னா அது தாயாரே. நான் எத்தனை தடவை சொன்னாலும் தாயாரை நாம நினைச்சா, அவ பண்ணி இருக்கக்கூடிய காரியத்தை நினைச்சாதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அறிந்து கொள்ள முடியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எப்படி? எத்தனை காரியம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா காரி உமிழ்ந்தாலும் அதை அப்படியே பொறுத்து கொண்டிருக்கிறாளே, பூமிய பொறுமைன்னு சொல்றமே, அதை காட்டிலும் பொறுமை உடையவள் தாயார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த பிள்ளைக்கு பிரசவ வேதனைனா அதை தாயார் தனக்கு வந்த வேதனையா எடுத்துட்டு பாத்துக்கிறார். நம்ம அத்தனை பேருக்கும் தாயாருடைய மதிப்பு இப்ப தெரியாது. ஆனா நாம பிரசவ வேதனை அனுபவிக்கிறோமே, அப்ப தாயார் நமக்கு உதவுவளே, அப்பதான் தெரியும். அதனால ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னை பெற்ற அத்தாயாய், தந்தையாய், மக்களாய், மற்றுமாய், முற்றுமாய் தெரிவிக்கும் போது முதல்ல எடுக்கிறது என்னை பெற்ற அத்தாயாய். நாம் பிறக்கணும்னாலே அந்த தாயார் தானே தாங்கினாள். அதனால அதை தெரிவிக்கிறார். அடுத்தது பூமியை காட்டிலும் பெரியவள் தாயார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய் இருப்பா. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தாயார்னா மகாலட்சுமி நாச்சியார். அதனால மாதா சமஸ்த ஜெகதாம், இன்னைக்கு எப்படி நாம சொல்லிட்டு இருக்கோமே, மாதா சமஸ்த ஜெகதாம். ஜெகதாம் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி நாச்சியார், அலர்மேல் மங்கை நாச்சியார். அதனால அந்த நாச்சியாருடைய கருணைய இவ்விடத்திலே தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். மாதா பிருத்திவி அப்படின்னு உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. மாதா பிருத்திவி, தியௌஹு பிதா. தியௌஹு அப்படின்னா ஆகாசம், ஆகாசம் தான் தகப்பனாராம். அடுத்து மாதா பிருத்திவி, பூமியை போன்று இருக்கக்கூடியவள். ஆகாசம் தகப்பனார் அர்த்தம் இல்லையாது, ஆகாசத்தை போன்ற பெருமையுடையவர் தகப்பனார், பூமியை போன்ற பொறுமையுடையவள் தாயார். அதுக்காக வேதமானது தெரிவிக்கிறது. அடுத்து 27வது கேள்வி. 26ல என்ன கேட்டாரோ அது தகப்பனார் விஷயமாக அடுத்த கேள்விய
தானும் கேட்கிறார். தகப்பனார் விஷயமா கேட்கல, அவர் கேட்ட கேள்விக்கு தகப்பனார் விஷயமாக பதில் தெரிவிக்கிறார். ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? கிம்ஸ்வித் உச்சதரம் ரவாத். ரவம் அப்படின்னா ஆகாசம். கிம்ஸ்வித் உச்சதரம் ரவாத், ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? அது கேள்வி. அதுக்கு பதில் ரவாத் பிதா உச்சதரம் ததா. ரவாத் ஆகாசத்தை காட்டிலும், உச்சதரம் ஆகாசத்தை காட்டிலும் மிக உயர்ந்தவனாக கொள்ளப்படுபவர் நமது தகப்பனாரே என்று 27வது கேள்விக்கு பதில் தெரிவிக்கிறார். ஆகாசம் அப்படிங்கிறது மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது, பெருமை கொண்டதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய தகப்பனார். அப்படிங்கிறதுக்காக தகப்பனாரை காட்டிலும் பெருமையுடையது எது அப்படின்னு கேள்வி. அதாவது ஆகாசத்தை காட்டிலும் பெருமையுடையது எது கேள்வி. தகப்பனார் பிதாவே ஆகாசத்தை காட்டிலும் பெருமையுடையவர் அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு பெருமை அப்படின்னா என்ன? முதல்ல இவர் யார் பிள்ளை அப்படின்னா கேட்பார். அப்ப நம்ம தகப்பனார் பேரத்தானே சொல்லிக்கணும். இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாதான் நமக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும்னாலும் சரி, கல்லூரியில போய் நாம சேரணும்னாலும் சரி, எங்க போனாலும் தகப்பனாருடைய பெயர் என்ன முதல் கேள்வி. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அனைத்துக்கும் காரணம் யாரு? நம்முடைய தகப்பனார் தானே. அந்த தகப்பனாருடைய பெருமையால தான் நமக்கு இவ்வளவு பெருமை கிடைத்திருக்கிறது. நான் படிச்சிருக்கேன், இல்ல நான் வேலை பார்க்கிறேன், நான் இந்த காரியம் பண்ணுகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே தகப்பனார் தானே. அதனால தகப்பனாரே மிக உயர்ந்தவர், ஆகாசத்தை காட்டிலும் மிக்க பெருமையுடையவர் என்று தெரிவிக்கிறது. வானத்தை காட்டிலும் புகழ் அப்படிங்கிறது உயர்ந்தது. அந்த புகழ் நமக்கு கிடைப்பதற்கு காரணமே தகப்பனார் தானே. அவருடைய புகழ்னாலே, அவருடைய பெருமையினாலே நமக்கு வந்து சேர்றது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரால் தானே நமக்கு இத்தனை பெருமைகளும் வந்து சேர்ந்தது. அதனால 27வது கேள்வி கஸ்பித் உச்சதரம் ரவாத், ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னு கேள்வி. ரவாத் பிதா உச்சதரம், தகப்பனாரே நமக்கு, தகப்பனாரே ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவனாக கொள்ளப்படுகிறார் தெரிவிக்கிறார். அதாவது தமிழ்ல தெரிவிப்பா, தகப்பனாரோட கல்வி போம் அப்படின்னு தெரிவிப்பார்கள். தகப்பனார் திருநாடு அலங்கரிச்சிட்டா நம்முடைய கல்வி அப்படிங்கிறது அப்படியே நின்று விடுமா. ஒண்ணு தகப்பனார் கொடுத்தா தானே நம்மால மேல படிக்க முடியும், அது ஒன்று. தகப்பனார் தானே நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதனால தகப்பனார் திருநாடு அலங்கரித்தால் அத்தோடு நம்ம கல்வி அப்படிங்கிறது போய்விடும், அப்படின்னா நின்று விடும் அப்படின்னு அர்த்தம். அப்ப தகப்பனாருக்கு எவ்வளவு பெருமை அதை எடுத்து இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அதனாலதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. பகவான் இப்ப நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பக்கத்திலேயே வரதராஜ பெருமாள் சத்திய வரதராஜன் பெருமான் காட்சி கொடுக்கிறான். இப்ப அந்த வரதராஜன் இங்க அர்ச்சகராக அர்ச்சக சுவாமி பரிசாரக சுவாமி எழுதியிருக்கா. இப்ப வரதராஜ பெருமாளே இங்க காட்சி கொடுத்து நம்ம அத்தனை பேருக்கும் நான் சொல்றதை நீங்க அத்தனை பேரும் கேளுங்கோள் அப்படின்னு சொன்னான். சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு பகவான் இடத்துல கேட்டோம். காலையில 4 மணிக்கு எழும் சொன்னார். சரி எழுந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், தீர்த்தமாடு சொன்னார். சரி தீர்த்தமாடிட்டேன். திருமங்காப்பு சாத்திக்கோ, திருமங்காப்பு சாத்தினேன். திருப்பாவை சொல்லு, எனக்கு தெரியாது, நானே சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப பகவான் பார்த்து நானே உனக்கு திருப்பாவை சந்தை சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பெருமாளுக்கு பூஜை பண்ணு, பூஜை எப்படி பண்ணணும்னு தெரியாது, சரி நானே பண்ணி காமிக்கிறேன், அதை பார்த்து நீ பண்ணு அப்படின்னு சொல்றார். அடுத்து சாப்பிடு சொல்றார். எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, நான் சாப்பிட்டு காட்டுறேன், இல்ல நானே ஊட்டி விடுகிறேன். பகவான் பார்த்து ஒன்னொன்னா நமக்கு சொல்லிட்டே இருக்கான். அப்ப பகவான் சொன்னா நாம கேட்போமா இல்லையா? கண்டிப்பா கேட்போம். கேட்க மாட்டோம்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அப்ப பகவான் பார்த்து ஒரு நாளும் இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவன் சொல்லிட்டு போவான். ஒரு நாளும் நமக்கு சொல்லணும்னா என்ன பண்றது? அதுக்காக பகவான் பார்த்து தகப்பனாரை கொடுக்கிறேன்
என்று நமக்கு கொடுத்தான். அப்ப இந்த தகப்பனார என்னுடைய அம்சமாக நினைத்துக்கொள். அவர் தகப்பனாரும் தாயாரும் என்ன சொல்லுகிறாரோ அப்ப நானும் மகாலட்சுமி நாச்சியாரும் சொன்னதாகவே எடுத்துக்கொள் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறான். அப்ப நித்தியப்படி அவன் சொல்லிட்டே இருந்தா பகவான் சொல்றானே நாம கேட்போம். ஆனா நித்தியப்படி அவன் சொல்லிட்டே இருப்பது அவனுக்கு திருவுள்ளம் இல்லை. அதனாலதான் தாயார் தகப்பனாரை கொடுத்து என்னுடைய வார்த்தைகளை இவர் அப்படியே பிரதிபலிக்கிறார். அதனால இவர் சொல்லுவதை கேட்பாய் என்ன சாஸ்திரமானது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்ன தானும் தெரிவிக்கிறது. தியௌ பிதா என்ன உபனிஷத்து தெரிவிக்கிறது. பிருத்திவி மாதா தியௌ பிதா. பிருத்திவி பூமி, பூமியானவள் தாயாக இருக்கக்கூடியவளாம். தியௌ பிதா ஆகாசம்ங்கிறது தகப்பனாராக இருக்கக்கூடியது. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல ஒரு பக்கம் தாயாருக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை தெரிவிக்கிறார், மற்றொரு பக்கம் அந்த தாயார் உன்னை வயத்துல சுமந்தாலும் அதுக்கு வித்திட்டவரே தகப்பனார் தானே. அதனால தாயாருக்கு முன்பாக தகப்பனார் தானே உன்னுடைய காரியத்தை செய்திருக்கிறார். அதனால தாயாரை காட்டிலும் இன்னும் தகப்பனாருக்கு ஏற்றம். இவ 10 மாசம் சுமக்கிறாள், அப்புறம் கீழே இறக்கி வச்சிடுறா. அதுக்கப்புறம் 20 வருஷம் 40 வருஷம் நாம சுமப்பது அந்த தகப்பனார் தானே. இவ 10 வருஷம் உடலாலே சுமந்தாள். ஆனா அவர் இவனை இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவனுடைய பாரம் முழுக்க தான் தானே சுமந்தார். அதனால தாயார் அவ கர்ப்பத்துல சுமப்பதற்கு வித்திட்டதே இந்த தகப்பனார் தானே. அப்படிப்பட்ட தகப்பனாரும் தாயாராலும் தான் நாம இந்த இடத்துல லோகத்துல உருவாயிருக்கோம். ஆனா நாம இன்னைக்கு பிறந்துட்டு என்னை ஏன் பெற்றாய் அப்படின்னு கேக்குறமே, ஒரு காலம் கூடாது. சாட்சாத் பகவானும் மாதாவும் லட்சுமியும் எப்படி இருப்பார்களோ அத போல தாயாரையும் தகப்பனாரையும் நாமும் கொள்ள வேணும். அதனால ரவாத்து பிதா உச்சதரம் ததா, ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தவராக தகப்பனார் கொண்டாடப்படுகிறார் தெரிவிக்கிறார். ஸ்ரீராமாயணத்துல வரக்கூடிய சரித்திரம், ஒரு வயதான தாயார் தகப்பனாருக்கு கண்ணு தெரியல. அவ தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அந்த பிள்ளையானவன் அவ தாயாரையும் தகப்பனாரையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்தான் அப்படிங்கிறது சரித்திரம். இத ராமன் ஆட்சி புரியும் போது இது நடந்துதான். ராமன் பார்த்து யார் இவா அப்படின்னு கேட்க, சுமந்து கொண்டு வந்தாரே அவருக்கு கஷ்யபர் அப்படின்னு பெயர். நாம சில பேர் கஷ்யப கோத்திரம் காஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறோமே, அந்த காஷ்யபர் தான் தாயார் தகப்பனார தலைமையில சுமந்து கொண்டு வருகிறார். அவளுக்கு வயசாயிடுத்து, நிக்க முடியாது, நடக்க முடியாது, அவர்களால பார்க்க முடியாது. ஆனா ஒரு புண்ணிய நதியிலையும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்களாம். அதனால அவ 2 பேரையும் ஒரு கூடையில வச்சு தான் சுமந்து கொண்டு வந்தார் கஷ்யபர் அப்படின்னு பெயர். அதனால ராமன் பார்த்து, ஓ இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா என்று கஷ்யபரனுடைய பெருமை அறிந்து கொண்டான். அவரை விழுந்து சேவித்தான் அப்படிங்கிறது சரித்திரம். அதனால கஷ்யப பிரஜாபதிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினானா, எப்ப உன்னுடைய தாயார் தகப்பனார விடாம பூஜித்தாயோ இனிமேல் லோகம் இருக்கிறது வரைக்கும் உன்னுடைய பெருமைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதனால கஷ்யப பிரஜாபதிக்கும் திதிக்கும் பிறந்த பிள்ளை தைத்தியர்கள், கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் பிறந்த பிள்ளை அவர்கள் தேவர்கள். தேவர்கள் அசுரர்கள் சொல்றமே, இவ 2 பேருமே கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள். அப்ப தேவர்கள்னு சொன்னா அவருடைய தகப்பனார் யாரு? கஷ்யபர். தேவர்கள் இருக்கிறது வரைக்கும் சூரியன் கஷ்யபனுடைய பிள்ளை. பகவானே கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளையாக தான் அவதரித்தான். யாரு தாயார் தகப்பனார நன்னா வச்சுக்கிறாளோ அவதான் பிள்ளையும் நன்னா பாதுகாக்க முடியும். அப்ப பிள்ளை பிறந்தா என்னுடைய தாயார் தகப்பனார இவருடைய தாயார் தகப்பனார நன்னா இவர் பார்த்துட்டாரே, அப்ப நாமும் இவரை பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். நாம சிறு வயதில் ஒரு கதை படிச்சிருக்கோமே, வயதானவர்